முருங்கக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய். பாட்டி வந்து அம்மா கிட்ட வந்து ஒரு பேக்கில் கேஷ் வச்சுக்கிட்டு ஒரு வீடு ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பாட்டிக்கு கொடுத்துட்டு போனது 5 லட்ச ரூபா, ஒரு 10,000 கல் ஏற்கனவே வாங்கி போட்டிருந்தாங்க. ஸோ மெட்டீரியல் வச்சு தான் வந்து இந்த வீடை டிசைன் பண்ணணுங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நின்னோம். ஏற்கனவே வீடு இருந்த ஃபவுண்டேஷனை வந்து இன்னும் எதுவும் செக் பண்ணோம். கீழே வந்து 2.5 அடி கட்டு செவருமாங்க. அந்த கட்டு செவர்லேருந்து வந்து ஒரு 1.5 அடி கட்டு செவர் அவங்க கீழே டெமாலிஷ் எந்த லெவலில் பண்ணியிருந்தாங்களோ அங்கே இருக்கிற கீழே இருக்கிற அந்த ஃபவுண்டேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் மேலேயே ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணோம். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணோம். 5 lakhs ப்ளஸ் அந்த 10,000 கல். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் விண்டோஸாக இருக்கட்டும், டோர்ஸாக இருக்கட்டும், பெயிண்டிங் ஒர்க், ஃப்ளோரிங், இவ்வளோ விஷயங்கள் வந்து இது எதுவுமே வந்து டிசைன் பண்ணப்படல. கிடைச்ச பொருட்களை இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணும். ஸோ டோர்ஸாக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், இது ஒன்று ஒரு வீடு ஃபவுண்டேஷன் போட்ட லெவல்லேருந்து போய் தேட ஆரம்பிச்சது. ஸோ அந்த விண்டோஸ் எல்லாத்துமே வந்து என்ன பண்ணோம்னா டோட்டலாகவே ஆன்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதை வந்து டோட்டலாகவே ஸ்க்ராப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பக்காவாக ரீஃபர்னிஷ் பெயிண்ட் பண்ணி எல்லாமே செக் பண்ணி ஒவ்வொரு விண்டோஸையும் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான தன்மைகளை எடுத்தோம். இன்றைக்கி இந்த தமிழ்நாடு செக்மெண்ட்டில் ஒரு வில்லேஜ் செக்டார் வீட்டில் வந்து பார்த்தோம்னா 100 யூனிட் அதுக்குள்ளே தான் அந்த வீட்டை வந்து ரன் பண்ணுவாங்க. அது வெளிச்சம் இருக்கிற பட்சத்தில் அந்த வீடு கன்ஃபார்மாக அந்த 100 யூனிட்டில் ரன் ஆகும். ஸோ அதில் கிரியேட் பண்ணது தான் அந்த ஆர்ச் டிசைன். கல் பற்றாக்குறையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஆர்ச் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணோம். ஆர்ச் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி செக்யூரிட்டி வைஸுக்கு என்ன பண்ணோம், சைட்டில் மிச்சமான டிஎம்டி ராட்ஸில் வந்து ஏன் அதை பில்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் இது டோட்டலாகவே ஃபினிஷ் பண்ணோம். ஸோ அப்படி தான் இந்த வீட்டில் ஒன்று மட் பிளாஸ்டராக இருக்கட்டும், ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், ஒன்று தேவைப்படங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டில் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். இதில் இந்த விவசாய நிலத்தை சார்ந்த மாதிரியான இந்த வீடு இருக்கட்டும்ங்கிற மாதிரியான ஒரு தன்மைக்குள்ளே நகர்ந்துச்சு. நகர்ற பட்சத்தில் தான் மட் பிளாஸ்டரிங்குள்ளே போனோம். மட் பிளாஸ்டரிங் போனதுனால என்னன்னு பார்த்தோம்னா வீட்டில் இது வரைக்கும் பெயிண்ட்னு யாரும் இது வரைக்கும் ஒரு ரோலில் யாருமே உள்ளே வரல. ஃப்ளோரிங் அது மாதிரி தான், டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் போல். ஸோ க்ரீன் ஆக்சைட் ஃப்ளோரிங் போட்டோம், அந்த பேடி ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, இந்த நெல்கதிர்களில் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஒரு வயதான பாட்டி அந்த செவுத்தை பிடிச்சி மண்ணை தான் பிடிச்சிட்டு வரும். நடந்து வர்றது ஃபுல்லாகவே வந்து அந்த வயல்வெளியான பாதைகள் மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இதுதான் வந்து இந்த பாட்டியோட கடைசி காலகட்டத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை உனக்கு எல்லாம் இயற்கை இருக்குது. காலைல எந்திரிக்கும் போது பறவை கூடு கட்டுறதுக்கான ஒரு நிஷ் ஒன்று வச்சுருக்கோம். காலைல வந்து அதில் கூடு கட்ட சிக் சத்தம் போடும்போது நீ எந்திரி வா, நீ அப்படியே ஏஞ்சி வரும்போது மழை பெய்யும் போது மழை மேலே மாடியில் பெய்கிற எல்லா மழை தண்ணியுமே வீட்டு முன்னாடி தான் கொட்டும். ஸோ அந்த ஒரு சத்தத்தை வந்து பாட்டியை ஒரு நிறைவாக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ இதுமாரி தான் அந்த கிரில் டிசைன்ஸும் அப்படி தான் நேச்சர் ரெப்ளிகேட் பண்ணுற ஒரு அந்த சன்னு நோக்கி பாய்ஞ்சி போகிற செடிகள், அதுக்கப்புறம் ஒரு நீர், அப்படியே ஃப்ரேமை கீழே இறக்கணும்னா மண், அப்படியே க்ரீன் பேடி. ஸோ அது கடைசி காலகட்டத்தில் உனக்கு யாரும் இல்லவா, அவ்வளோ நேச்சர்ஸ் இருக்குது உன்னை சுற்றி, அவ்வளோ இயற்கை உன்னை சார்ந்து தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சரை கொடுக்கணும்னு தான் நினச்சோம். நேச்சர் காலையில் இந்த டைமில் தான் ஒரு இருக்கும். ஒரு சின்ன பிளாக் பேர்டு ஒன்று பார்த்துருக்கேன். எங்கெல்லாம் நிஷ் இருக்கும் அந்த பிளாக் பேர்டு வந்து அங்கே கூடு கட்டும். ஒரு நம்பிக்கை அடிப்படையில் பண்ணுறது தான். அந்த கூடில் வந்து அந்த நிஷ்ஷில் வந்து நாளைக்கு பறவை வந்து அப்போ வந்து அதில் முட்டை வச்சுட்டு போகும். அதுக்காகவே என்ட்ரன்ஸில் வந்து நிஷஸ் வச்சுருப்போம். ஆனால் அந்த நிஷஸை வந்து அவ்வா உள்ளேருந்து பார்க்க முடியும். வெளியில் பறவைக்கான வீடு, உள்ள அவ்வாக்கான ஒரு விஷுவல், அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கிளாஸ், ஒரு பஃபர் கிளாஸ். அந்த பறவைக்கு வந்து அவ்வா பார்க்குதுங்கிறது தெரியாது.
அதோட ப்ரைவசி அதுக்கு தான். அதுக்கப்புறம் இருக்க 2 நிஷஸ் வந்து விளக்கு வைக்கலாம். ஸோ கிராமத்தை போய் இன்வெர்டருங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ வந்து விளக்கு வைக்கிறதுக்கான ஒவ்வொரு ப்ரொவிஷனும் கொடுத்தோம். நிஷஸ், சின்ன சின்ன நிஷஸ். நைட்டு கரண்ட் போயிடுச்சுன்னா அதில் மெழுகுவத்தியே விளக்க ஒன்று ஏற்றிட்டு அவங்க படுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் பண்ணப்பட்டது தான் அந்த நிஷஸ். ஸோ தினமுமே இந்த சைட்டுக்கு ட்ராவல் பண்ணி வரும்போது வந்து ஒரு டவுன்லேருந்து இந்த வில்லேஜுக்கு வரதுக்கு ஒரு 5 to 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ராவல்லே இந்த வீட்டோட எமோஷன்ஸை எடுத்துக்க முடியுது. நம்ம ட்ராவல் ஆகி வரும்போது அந்த க்ரீன், அந்த பேடி, அந்த நெல் இருக்கிற அந்த வயல்கள், ஓடுற அந்த ரிவர் பெல்ட்டு, அந்த சன் ரைஸாக இருக்கட்டும், அந்த பேர்ட்ஸோட விஷுவலாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் ரிப்ளிகேட் பண்ணப்பட்டுச்சு இந்த வீட்டில். ஒரு ஒரு ஒன் ஃபார்மல் லேடிக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான வீடு கொடுக்கணும்னா, நீ இருக்கிறத எடுத்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற விஷயந்தான். பேக் டு பேசிக்ஸ். ஸோ இதை நாங்கள் எதுவும் டிசைன் பண்ணப்படல, நேச்சர் தான் எங்களை அதை முடிவு பண்ணப்பட்டுச்சு.